மனதிலே எழுக எழுக அறிவிலே ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் மனிதமாகிறோம். வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இங்கும் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான படிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே எழுக எழுக அறிவிலே ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைமனிதமாகிறோம். சிதறி வாழும் மனிதர் சேர கரங்கள் விரிக்கிறார். சிதைந்து போன மனிதர் மீட்க உயிரை தருகிறார். சிதறி வாழும் மனிதர் சேர கரங்கள் விரிக்கிறார். சிதைந்து போன மனிதர் மீட்க உயிரை தருகிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் மற்றும் மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கெடுக்கும் யாவரையும் எசாயா மண்டல இறைமக்களாகிய நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய திருப்பலியின் வழியாக நீதியின் விடுதலையின் வீரர்களாக வாழ என்ற மைய சிந்தனையை தியானிக்க உள்ளோம். இறைமகன் இயேசு தமது வாழ்நாளில் நீதிக்காகவே பேசினார், அதற்காகவே செயல்பட்டார், தம்மை தாமே தியாகமும் செய்தார். நீதியின் விடுதலை என்பது வெறும் சட்டவிரோதங்களை மட்டும் எதிர்க்கும் செயல் அல்ல, மாறாக அது நம் அன்றாட வாழ்வில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்க வேண்டும். எதை எதிர்த்து நின்றாலும் அது அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகளில் மட்டுமல்ல, நாம் வாழும் வாழ்க்கையில் நீதியின் ஒளி பிரதிபலிக்க வேண்டும். நாம் தொடர்கின்ற ஒவ்வொரு செயல்களும் இறைவனின் பார்வையில் நீதியை நிலைநாட்டும் செயல்களாக அமைய வேண்டும். இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்கும் நம் அனைவரின் இதயமும் இறைவனை நோக்கி இருக்கட்டும். நீதிக்காக துணை நிற்கும் இறை ஆவியை வேண்டுவோம். நாம் நீதியின் விடுதலையின் வீரர்களாக வாழ ஒளிவிடும் ஒவ்வொரு இறையருளும் இந்த உலகுக்கு மாற்றத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரட்டும் என்ற சிந்தனையுடன் நாம் திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இயேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, இந்த கல்வாரி பலியிலே நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் இணைகிற நம் எல்லாரும் அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இயேசு ஆண்டவருடைய அருள்கரை இறையாசிரை நிறைவாக பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சமூக வேண்டுதலோடு இந்த பலியிலே இணைகிறோம். நிறைவான இறையாசிரை நாம் எல்லாரும் பெற வேண்டும் என்று சொல்லி ஒருவர் இன்னொருவருக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்தோரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 37 முதல் 42 முடிய இறைவசனங்கள். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோக்குக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெரும் தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவு இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 136 பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவுகூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளிடமிருந்து நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. 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 எகிப்தின் தலைப்பேர்களை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேலை வழிகொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. 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 அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அலகு 12 14 முதல் 21 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களுக்கும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, மரியன்னையின் பக்தர்களே, இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை விடுதலையின் வீரர்களாக, நீதியின் வீரர்களாக நாம் வாழ்வோம் என்பதாகும். முதல் வாசகத்திலே விடுதலையை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. இரண்டாவது வாசகத்திலே நீதியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே விடுதலை, நீதி என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும். முதல் வாசகத்திலே இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக அல்லலுற்ற அந்த நிலையை எடுத்துரைக்கின்றது. ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகள் அல்ல, 430 ஆண்டுகள் அங்கே அடிமைகளாக அவர்கள் அல்லலுற்று கொண்டு இருக்கின்றார்கள். அநியாயங்களுக்கு ஆளாகிறார்கள். உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்கள் விலங்குகளுக்கு சமமாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அக்கிரமங்களுக்கு அடிமைகளாக அவர்கள் ஆகிக் கொண்டு இருக்கின்றார்கள். எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், ஏக்கம் ஒரு பக்கம். அவ்வாறு இருக்கும்போது தான் 430ஆம் ஆண்டு இரவு நேரத்தில் அவர்கள் புறப்பட்டு செல்லுகின்றார்கள். அந்த இரவு விடுதலையின் இரவு. அந்த இரவைத்தான் கொண்டாடினார்கள் இஸ்ராயேல் மக்கள், யூத மக்கள். ஆண்டாண்டுதோறும் பாஸ்கா விழா என்று அந்த இரவைத்தான் கொண்டாடினார்கள். அடிமைத்தனத்திலிருந்து உரிமை நாட்டுக்கு அவர்கள் புறப்பட்டு சென்ற அந்த நாள். அடிமை நிலையிலிருந்து உரிமை நிலைக்கு அவர்கள் கடந்து சென்றது. செங்கடலை கடந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த அவலமான நிலையில் இருந்து மகிழ்ச்சியான நிலைக்கு அவர்கள் கடந்து சென்ற நாள். உரிமை மக்களாக, மகிழ்ச்சி நிறைந்த மக்களாக கானான் நாட்டிலே அவர்கள் கடந்து சென்ற நாள் விடுதலையின் நாள். அந்த விடுதலை என்பது மோசேயுடைய தலைமையிலே நடக்கின்றது. யாவே மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். ஆகவே மோசேயை அனுப்பினார். நமக்கு நன்றாக தெரியும், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ முட்டுக்கட்டைகள், அத்தனையையும் தாண்டி அவர்கள் உரிமை மக்களாக, விடுதலையின் மக்களாக அவர்கள் செல்லுகின்றார்கள். பார்வோ மன்னன், அவனுடைய சிப்பந்திகள் எல்லாம் அநியாயத்தின் கருவிகளாக இருந்து அந்த மக்களை அல்லற்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அவர்களிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் பாஸ்கா நாள். அதுதான் நாம் பெரிய வியாழன் என்று கொண்டாடுகின்றோம். விடுதலை என்பது நம்முடைய கிறிஸ்தவத்தின் அடிப்படை மதிப்பீடாக இருக்கின்றது. இந்த நாளிலும் நம்முடைய நாட்டிலேயும் அடிமைத்தனங்கள், அக்கிரமங்கள் ஏராளம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைய பார்வோன்கள், அவருடைய சிப்பந்திகள் என்று பலர் அநியாயங்களை அரங்கேற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே விடுதலையின் வீரர்களாக கிறிஸ்தவர்களாகிய நாம் செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நாம் எதற்கு அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டும்? நாமெல்லாம் உரிமை மக்களாக இருக்கின்றோமே, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோமே என்பது அல்ல. எங்கே யார்
அடிமையாக இருந்தாலும் அல்லலுற்றாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியது, அவர்களுக்காக கரத்தை நீட்ட வேண்டியது, அவர்களுக்காக விடுதலை வாழ்வு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையாக இருக்கின்றது. இரண்டாவது வாசகத்திலேயும் ஆண்டவர் இயேசு வழக்கம் போல நன்மைகளை செய்து கொண்டு இருக்கின்றார். மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதிக் கொண்டு வருகிறார்கள். இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் பரிசேய கூட்டம் பார்வோனுடைய கூட்டத்தைப் போல இவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள். அதுதான் இந்த வாசகத்தினுடைய ஆரம்பமாக இருக்கின்றது. இயேசுவை விட்டு, அந்த கூட்டத்தை விட்டு தனியாக சென்று எப்படி இவரை ஒழிக்கலாம் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். நீதியின் சூரியனை தங்களுடைய கையால் மூடிவிடலாம் என்று கங்கணம் கட்டுகின்ற அந்த கைவர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் தான் அவர்கள் பொறாமையோடு நினைக்கின்ற நேரத்தில் தான், சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தான் அருமையான ஒரு இறைவாக்கு சொல்லப்படுகிறது. இவர்தான் நான் தேர்ந்து கொண்ட ஊழியன், இவர்தான் என் அன்பர், இவர்தான் என் மைந்தர், இவர் பேரில் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று இயேசுவை பற்றி சொல்லுகிறது. ஏனென்றால் இவர் நீதியை போதிப்பார், நீதியை நிலைநாட்டுவார், நீதியை நிலைநாட்டுகின்ற வரையில் ஓய மாட்டார் என்பதால் இவர் மைந்தன், இவர் ஊழியன், இவர் என் மகன் என்று சொல்லப்படுகின்றது. அன்புமிக்கவர்களே, நீதியின் தேவனாக, தலைவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அவருடைய தொண்டர்களாக, அவருடைய சீடர்களாக, சீட பெண்களாக நாம் இருக்கின்றோம். அதே நீதி உணர்வு நம்மிடமும் இருக்க வேண்டும். அநியாயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அதை தட்டி கேட்கின்ற அந்த நினைப்பு, அந்த உணர்வு நம்மிடம் வர வேண்டும். நம்முடைய நாட்டிலே நாம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய நேரத்திலே அநியாயங்கள் நடப்பதை பார்க்கின்றோம். ஏன் நமக்கு பிரச்சனை என்று இருக்காமல், அநீதி எங்கு நடந்தாலும் அந்த அநீதியை தட்டி கேட்பவன் தான் கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன், நீதியின் வீரனாக இருக்கின்றான். இயேசு நமக்கு வழிகாட்டுகின்ற நீதியின் தலைவராக இருக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையாக கூறுவார், அநியாயம் நடக்கக்கூடிய நேரத்தில் உணர்ச்சியற்று இருந்தால் நாம் வெறும் செத்தவர்களுக்கு சமம், வெறும் எகிப்திய மம்மிகளைப் போல நாம் இருக்கின்றோம் என்று சொல்வார். எகிப்திய மம்மிகளுக்கு கைகள் உண்டு, கால்கள் உண்டு, உடல் உண்டு, ஆனால் உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, இரக்கம் இல்லை, இதயம் இல்லை. இதே போலத்தான் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார். அன்புமிக்கவர்களை, நீதியின் வீரர்களாக நாம் விளங்க வேண்டும். நாங்கள் வீட்டிலே முடங்கி இருக்கின்றோம், வெளியே செல்வதற்கு முடியாது, நோயுற்று இருக்கின்றோம். நாங்கள் எப்படி நீதி உள்ளவர்களாக வெளியே சென்று போராட முடியும் என்று நினைக்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பேறு பெற்றோர். பசியும் தாகமும் நோயுற்றவர்களுக்கும் இருக்கின்றது, வீட்டிலே முடங்கி இருப்பவர்களுக்கு இருக்கின்றது, நோயாளர்களை பாதுகாக்கின்றவர்களுக்கு இருக்கின்றது. அந்த பசியைப் போல, அந்த தாகத்தைப் போல நீதி உணர்வும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வீட்டுக்குள்ளே வரலாம், வர வேண்டும். வெளியே, வீட்டுக்கு வெளியே சமுதாயத்தில் அநீதிகளை பற்றி நாம் கேட்கும்போது நாம் கவலைப்பட வேண்டும், நம்முடைய உள்ளம் கொதிக்க வேண்டும்.
நெருப்பிலே எவ்வாறு நீர் கொதிக்குமோ அதே போல் நம்முடைய உள்ளம் கொதிக்க வேண்டும். புயலின் போது கடல் எவ்வாறு கொந்தளிக்குமோ அதே போல் நம்முடைய உள்ளமும் கொந்தளிக்க வேண்டும். வெளியே சென்று கோஷம் போட வேண்டிய தேவையில்லை. ஆனால் மனதிலே நாம் ஆழமாக விரும்புகிறோம் நீதி வேட்கை, விடுதலை வேட்கை, நீதி மேல் பசிதாகும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் அது நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் விடுதலையும் நீதியும் நிலவும். மற்ற கிறிஸ்தவர்கள் நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு என்று தன்னலத்தை மாத்திரம் நினைத்து கொண்டு இருப்பவர்கள் உண்மையான மனிதர்கள் அல்ல, உண்மையான கிறிஸ்தவர்களும் அல்ல. அவர்கள் உணர்ச்சியற்றவர்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல எகிப்திய மம்மிகள். அன்புமிக்கவர்களே, விடுதலையின் வீரர்களாக மனதளவில், செயலளவில், வாழ்க்கை அளவில் நீதியின் வீரர்களாக மனதளவில், செயலளவில், வாழ்க்கை அளவில் நாம் வாழ்வோம். அதற்காக இந்த திருப்பலி நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தரட்டும். அன்புக்குரியோரை நாம் எழுந்து நிற்போம். நம்முடைய வாழ்வின் தேவைகளில் ஆண்டவருடைய அன்பு கரம் துணை இருக்க வேண்டும் என சொல்லி நாம் மன்றாடுவோம். தலைவர்களுக்கெல்லாம் மேலான தலைவரே எம் இறைவா, திருச்சபை என்னும் கட்டிடத்தை கட்டி எழுப்பியவரே, உமது திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இறை தொண்டர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் இறை மக்களை இறை வார்த்தையில் ஆழப்படுத்தி விசுவாசத்திலும் அன்புறவிலும் வழிநடத்த வேண்டிய அருளையும் ஆற்றலையும் உடல் உள்ள நலனையும் கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றல் அளிப்பவராகிய அன்பு இறைவா, எம் இளையோர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தங்கள் வலிமையை வீணாக்காமல் நீர் கொடுத்த அறிவையும் ஆற்றலையும் உணர்ந்து சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாக இறை இயேசுவின் சாட்சிகளாக செயல்பட தூய ஆவியின் ஆற்றலை கொடுத்து வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேறுகால வேதனையை அளித்த நான் மகப்பேற்றை தடுப்பேனோ என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் பங்கில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அத்தனை பேரையும் கண்ணோக்கி பாரும். அவர்களின் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்திட தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை அளிக்கும் வல்லவரே எம் இறைவா, இறை வார்த்தையையும் இறையாட்சியின் மாண்பையும் உலகிற்கு உறக்கச் சொல்லும் மாதா டிவி சேனலை வழி நடத்துபவர்களையும் இந்த சேனல் வழியாக திருப்பலியில் கலந்து கொண்டு தங்கள் தேவைகளுக்காக மன்றாடுபவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்திட தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையை எல்லாம் எங்களுக்காக படைத்த அன்பு இறைவா, நாங்கள் இயற்கையை நேசிக்கவும் இயற்கையான உணவுகளை உட்கொள்ளவும் மண்ணுக்கும் இயற்கைக்கும் பலன் தருபவற்றை நாங்கள் பயன்படுத்தி வாழவும் நல்ல மழையை தந்து வளமான வாழ்வை நல்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்தோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் அமைதியாய் மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான கடவுளே, உமது பிள்ளைகளின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக நம்ம எல்லாரும் இணைந்து கொடுக்கின்ற இந்த வழிபாடு எல்லாம் அல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவுகின்ற உணவாக இவற்றை மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுடன் நம்பிக்கையுடன் அறிக்கையிடுகின்றோம். மாட்சியோடு அவர் மீண்டு வருவார் என்ற உறுதியோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஒன்னமே இரவு விருந்தை அருந்தியவன் இயேசு இரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்ச்சலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தார். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திரு தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்து மகிழ்வோம். அமைதியின் வாழ்த்து. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம், வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன், என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம், அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு
புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும். நன்றி சொல்லி மன்றாடுவோம். இறைவா, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்கள் வாழ்வில் வளர செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. சுமந்தவளே, அருள் சுமந்தவளே, சுதனை சுமந்த தாய்மரியே, நற்கருணை அன்னையே, காலமெல்லாம் காத்திடுவாய் தாயே. சுமந்தவளே, அருள் சுமந்தவளே, சுதனை சுமந்த தாய்மரியே, நற்கருணை அன்னையே, காலமெல்லாம் காத்திடுவாய் தாயே. வாழ்க வாழ்கவே மரியே, வாழ்க வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க வாழ்க வாழ்கவே மரியே, வாழ்க வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க. வார்த்தையாம் இறைவனை சுமந்ததினால் அருள் நிறைந்த நிலை அடைந்தீர். இறைவனை கருவினில் சுமந்ததினால் எங்களின் தாயென உயர்வடைந்தீர். உம்மை தேடி வந்தோம் அருட்கரம் நீ, உம்மை நாடி வந்தோம் ஆறுதல் நீ. இயேசுவை உள்ள பேழையுள் சுமந்த தாய்மரியே, வாழ்க வாழ்கவே மரியே, வாழ்க வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க வாழ்க வாழ்கவே மரியே, வாழ்க வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, இது மரியன்னை பசிலிக்கா இறை சமூகம் உலகமூடு. இந்த எளிய வாய்ப்பு என்பதை பயன்படுத்தி வருகின்ற செப்டம்பர் மாதம் அன்னையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இறை சமூகம் கொண்டாடவிருக்கிற 10 நாட்கள் பெருவிழா நிகழ்வுகளுக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அவர்களுடைய தலைமையிலே திருக்கொடியேற்றத்தோடு துவங்குகிற இந்த அருமையான நிகழ்வு அன்னையினுடைய பிறந்த நாள் பெருவிழாவிலே காலை 5 மணி முதல் மாலை 9 மணி வரை தொடர்ந்து திருப்பலிகள் இங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். 3ஆம் நாளிலே இங்கு வருகிற எல்லா பக்தர்களுக்கும் இந்த அருமையான சமூகம் ஒரு அன்பு விருந்தை பரிமாற ஆவலோடு காத்திருக்கிறோம். எனவே இந்த நாட்களின் எல்லா வழிபாடுகளிலும் மிக சிறப்பாக கலந்து கொண்டு அன்னை வழியாக அவருடைய பரிந்துரை வழியாக இறைவனுடைய இணையில்லாத இறை ஆசிரை பெற உங்கள் எல்லாரையும் அன்பொழுக வருக வருக என்று இந்த பசிலிக்கா இறை சமூகத்திற்கு வரவேற்கிறேன். இந்த பெருவிழாவை பற்றிய அந்த அழைப்புதல் என்பது உங்கள் எல்லாருக்கும் வழங்கப்படும். என்றாலும் இதையே மிக சிறப்பான முதன்மை அழைப்பாக கருதி இந்த நாட்களில் எல்லா வழிபாடுகளிலும் எல்லா கலை செயல்பாடுகளிலும் முழுமையாக பங்கேற்று இறை ஆசிரை பெற உங்கள் எல்லாரையும் அன்பொழுக வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்கள் எல்லாரையும் இறைவன் நம் அன்னையின் பரிந்துரையின் பேரில் அளவில்லாத ஆசிரை உங்கள் மீது பொழிவாராக. நன்றி.